கேரளாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாதம் 2500 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்திருக்கிறது. கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறார். இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 2500 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 70 வயதிற்கு மேற்பட்ட மூதாட்டிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் பாஜக வாக்குறுதி அளித்திருக்கிறது. ஆண்டுக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓணம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ஆண்டுக்கு 2 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். கேரள மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை தற்பொழுது இருக்கிறது. பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் தற்பொழுது அங்கு நடைபெற்ற அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் உதவி தேவைப்படக்கூடிய பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாயுடன் கூடிய பக்ஷண ஆரோக்கிய சுரக்ஷா என்ற கார்டை அவர்கள் வழங்குவார் என்றும் அதாவது மருத்துவ செலவுகள் மற்றும் கிராசரிஸ் மற்றும் போன்ற பொருட்களுடைய உதவிக்காக அது பயன்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் இந்த தேர்தல் அறிக்கையில் பாஜக குறிப்பிட்டுள்ளது. அதை மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் இருந்து ரயில்வே பாதையை அமைப்பதற்கான ஒரு அதிவேக ரயில் பாதை அமைப்பதற்கான ஒரு குறிட்டையும் தற்பொழுது இந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் பாஜக குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. 2 LPG சிலிண்டர்கள் வருடத்திற்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் ஓணம் மற்றும் கிறிஸ்துமஸ் இருக்கும் பொழுது ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுவதற்கான ஒரு இந்த சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது தேர்தல் அறிக்கையில் பாஜக குறிப்பிட்டுள்ளதை முக்கியமாக பார்த்து வருகிறோம். அசாம், கேரளா மாநிலம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலானது இன்னும் ஒரு சில தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் அறிக்கையை பாஜகவானது தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது கேரளாவில் வெளியிடக்கூடிய அந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் தான் பெண்களுக்கான அந்த ஒரு நிதியுதவி திட்டத்தை கேரளாவில் பாஜக அமல்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பை பாஜகவுடைய தலைவர் நிதின் நபீன் தற்பொழுது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். நன்றி சுசித்ரா, விவரங்கள்.